ஒன்று நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினராய் அவன் திருப்பம். 1 நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளதாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளதாயிருங்க. இந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் அவருடைய சிந்தையை நாம் அணிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆரம்பித்து பல ஆலோசனைகளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இங்கே சொல்லிக் கொண்டு வருகிறதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அப்படி சொல்லிக்கொண்டு வருகிற வேளையிலே 7ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது எல்லாவற்றிற்கும் முடிவு எப்படி உண்டாகி சொல்லப்படுகிறது? சமீபமாய் இருக்கிறது. யோபிலே ஒரு வசனத்தை நீ வாசிப்பினால் யோபின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும். யோபின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். குறுகின வருஷங்களுக்கு குறுகின வருஷத்துக்கு என்ன உண்டாயிருக்காம்? முடிவு. அங்கே சொல்ல எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். நீ ஆதியாகமத்தின் புத்தகத்தை வாசிப்போமானால் இட்ஸ் a book of beginnings, எல்லாவற்றின் துவக்கங்களின் புத்தகம் என்பதாக நாம் பார்க்க முடியும். எப்படியாய் உலகம் உண்டானது, கனிவர்க்கங்கள் எப்படி உண்டானது, எல்லாவற்றின் ஆரம்பத்தை குறித்து ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். பாவத்தின் ஆரம்பம், நியாய தீர்ப்பின் ஆரம்பம், ரட்சிப்பின் ஆரம்பம், எல்லாவற்றின் துவக்கங்களும் ஆதியாகமத்தின் புத்தகத்திலே எழுதப்படுகிறது. அதே போல வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எல்லாவற்றை குறித்த முடிவை குறித்து ஆண்டவர் செய்யாருங்க எழுதியிருக்கிறார். எப்படி பாவம் ஆரம்பித்ததோ, சாத்தானுடைய கிரியைகள் எப்படி ஆரம்பித்ததோ, அது எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? முடிவை வைத்திருக்கிறார். அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. நான் வசனத்தில் எடுத்துக்கொண்டு யோபின் வசனத்தை மையமாய் வைத்து நான் இந்த கால்வெளியிலே சில வார்த்தைகளை சொல்லும்படியாய் விரும்புகிறேன். இந்த குறுகின வருஷத்திற்கு என்ன வந்திருக்கிறதா? முடிவு. 2025ஆம் ஆண்டு நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் அடுத்த மாதத்தோட நிச்சயம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு 2025 அல்ல, 2026 அடுத்த வருஷத்துக்கு இப்பயே ஆயத்தமாயிட்டு பாருங்க. எல்லாத்துலையும் 2026 போட்டு போன 2 மாதத்துக்கு முன்னாலே காலண்டர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு முடிவு. அது பிறகு இந்த 2025ஆம் ஆண்டின் காரியங்கள் ஓல்டு ஃபேஷனாக மாறி, பழைய ஃபேஷன், பழைய காலண்டர், பழைய டைரி, பழைய காரியம் எல்லாமே பழசா போயிடும், முடிஞ்சு போகுது. ஸோ இந்த வருஷத்தை முடிக்க போகிற இந்த கடைசி மாதத்தில் வந்திருக்கிற நமக்கு தேவன் வசனத்தில் சொல்லுகிற பின்பகுதியை நான் ஞாபகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். ஒரு முடிவு மாதத்துக்குள்ளே நான் பிரவேசிக்க போகிறோம். இந்த வருஷத்தின் முடிவான ஒரு மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். வருஷம் முடிய போகிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தெளிந்த, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவராய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு இப்படி இருங்க. சத்தமா சொல்லுங்க. ஜாக்கிரதையாய். தெளிந்த புத்தி. நான் அதை குறித்து பைபிளில் பல காரியத்தை பார்த்தேன். தெளிந்த புத்தியோடு இருக்கிற பல காரியத்தை ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தெளிந்த புத்தி அப்படி சொன்னா உண்மையான ஒரு நிலைமையை நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு நிலைமை, அதுதான் தெளிந்த புத்தி. உதாரணமாக சொல்லுவோமானால் லூக்காவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இளைய குமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போன ஒரு பகுதியை பார்க்கிறோம். அவன் செல்வங்களை, சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொண்டு போனான், எல்லாவற்றையும் அனுபவித்து தேர்ந்தான். ஆனால் இப்போ தேசத்தில் பஞ்சம் உண்டாயிடுச்சு. இவன் 17ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது. அப்ப இதுவரைக்கும் என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க. அப்போ
தெரியல. தெளிந்த போதுதான் என்ன வந்துச்சா? அப்பதான் தகப்பனுடைய வீட்டை குறித்த ஒரு உணர்வு என்ன செய்து வருது. இந்த நாட்களில் நமக்கு எத்தனை ஆபத்துகள் வந்தாலும், எத்தனை தீமைகள் வந்தாலும், அநேக ஆண்டவருடைய காரியங்களை குறித்த ஒரு தெளிவு இல்லை. தெளிந்த புத்தி உண்டாக வேண்டும். சபையை குறித்த ஒரு தெளிந்த புத்தி, நம் இருக்கிற காலங்களை குறித்த ஒரு தெளிந்த புத்தி உண்டாக வேண்டும். இலங்கை தேசத்தில் நடந்துன்னு சொன்னால், இதெல்லாம் உலகத்தின் முடிவில் நடக்க போகிற சம்பவங்கள். ஒரு சொல்ல வரலாறு காணாத ஒரு நிலைமை, வரலாறே இது வரைக்கும் அந்த மாதிரி பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட நிலைமையைத்தான் முழு இலங்கையும் அங்கே தாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒருவேளை இதை புயல் மற்ற கணிப்புகள் எல்லாம் சொல்லலாம். நம்ம இதெல்லாம் என் டைம், இறுதி காலத்திற்கு நேராக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நாம் அறியும் பொழுது நமக்கு ஒரு தெளிந்த புத்தி உண்டாக வேண்டும். சபையை குறித்தும், காலங்களை குறித்தும், ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்தும் ஒரு தெளிந்த புத்தி நமக்கு உண்டாக வேண்டும். இதுவரைக்கும் அவன் மயக்க நிலைமையில் இருக்கிற எல்லாவற்றும். ஆனால் இப்போதான் தெரியுது, ஐயோ எங்கள் அப்பா வீடு. எப்போ தெரிஞ்சவனுக்கு எல்லாத்தையும் இழந்து பன்றி திங்கிற தவிடு கூட அவனுக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. அதை நாளை பசி ஆற்ற ஆசையாயிருந்தான், அப்போ கூட அவனுக்கு கிடைக்கல. நாட்களை கத்தரை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்த ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். சரி, நான் அடுத்த போய் தான் நான் சொல்ல விரும்புகிற காரியம், ஜெபம் பண்ணுவதற்கு என்னவாயிருங்கள். சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஜாக்கிரதை இந்த வார்த்தை எங்கெங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க, எங்க பார்த்துருக்கிறீங்க? நாய்களா பார்த்தீங்களா? 2 இடத்துல அதிகமாக பயன்படுத்தப்படும். 2 இடம். கரண்ட் இல்லை, கரண்ட்ல எச்சரிக்கை. 2 இடம். ஒன்று கூட்டமாக இருக்கிற இடத்துல திருடர்கள் ஜாக்கிரதை. யார் ஜாக்கிரதை? இன்னொரு இடத்துல வீட்டு முன்னால போர்டு போட்டிருக்கும். என்ன போர்டு போட்டிருக்கோம்? நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னா திருடர்கள் ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஜாக்கிரதையா இல்லைன்னா நாய்கிட்ட என்ன செய்ய போறீங்க? கடி வாங்க போறீங்கன்னு அர்த்தம். சரிதானா? நீங்க கவனமா இல்லைன்னா உங்க பர்ஸ் என்ன செய்ய போகுது, உடைமைகளை என்ன செய்ய போறீங்க? இழக்க போறீங்க. நான் பார்த்துருக்கேன், அந்த திருடர்கள் ஜாக்கிரதை சில பர்ஸை தொட்டு பார்ப்பாங்க, இருக்கா போயிடுச்சாங்க. அப்ப என்ன ஜாக்கிரதை என்கிற வார்த்தையுடைய காரணம்னா, கொஞ்சம் கவனமா என்ன செய்யுங்க, இருங்க. இல்லைன்னா நீங்க இழந்து போவீர்கள். அதான் அதனுடைய பொருள். இல்லைன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டு விடுவீங்க என்பதை வலியுறுத்தும்படியாய்த்தான் அந்த ஜாக்கிரதை என்கிற வார்த்தை நினைச்சப்படுகிறது, பயன்படுத்தப்பட்டுகிறது. பைபிளில் பல இடங்களில் ஜாக்கிரதை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதில் மிக விசேஷமாக இங்கே ஜெபம் பண்ணுவதற்கு நம்ம எப்படி இருக்கணுமா? இந்த கடைசி நாட்களில் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி ஜாக்கிரதையா இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. சிலர் சொல்லுவாங்க, நேரம் கிடைக்கும் பொழுது ஜெபத்துக்கு வரேன்னு சொல்லுவாங்க. கல்லறைக்கு போகிற வரைக்கும் என்ன கிடைக்காது? நேரம் கிடைக்காது. நேரம் கிடைத்தால் ஜெபிக்கிறேன்னு சொன்னால் ஒரு காலமும் உங்களுக்கு நேரம் கிடைக்காது. நேரம் கிடைத்தா சாப்பிட்றேன்னு சொல்லி யாராவது சொல்லுமா? நேரம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் காலையில் டாக்டர் சாப்பிட சொல்லியிருக்காரு, இல்லாட்டி அல்சர் வந்துடும் அது வந்துடும் என்னத்தையாவது அள்ளி வாயில் போட்டாலும் போயிடும். சிலலாம் வீட்டு வாசல் வரைக்கும் சாப்பிட்டுட்டு அங்கே பிளேட்டை போட்டு போகிற ஆட்கள்லாம் இருக்காங்க. இல்லை, ஜெபிப்பதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் ஜாக்கிரதை என்கிற வார்த்தைகளை நம்மளோட ஜெபிக்கலாம். ஆனால் நான் இந்த நாளிலே நான் சொல்ல போகிற வார்த்தை எனக்கு எண்ணங்கள் அல்லது ஆவியானவர் என் உள்ளத்திலே வைத்த பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவேளை நம்ம வீட்டில் ஜெபிக்கலாம், சபையில் ஜெபிக்கும்படி வரலாம், ஜெபத்துக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கலாம். அது நல்லது, கொடுக்க வேண்டும், கட்டாயம் கொடுக்க வேண்டும். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில பிரயாத்தியாக ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையில மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஜெபம் என்பதை பார்க்கும். ஸோ ஜெபம் என்பது ஆண்டவரோடு நாம் இணைகிற
நாம் அவரோடு ஐக்கியப்படுகிற ஒரு நேரம். எதுக்கு ஆசைப்பட்டாலும் படாட்டாலும் ஜெபத்திற்கு, ஜெபம் பண்ணுவதற்கு நம்முடைய உள்ளத்துல ஆசை வேணும். அப்படி இல்லைன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ கோளாறு இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில சரியில்லை, ஒரு மேலோட்டமான ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு இந்த நாட்களில் நம்ம சரிப்படுத்த வேண்டும். இந்த வருஷத்தின் இறுதியில் வந்திருக்கிற நம்ம அதிகமாய் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. லூக்கால நம்ம அதிகமாய் நினைப்புற்ற வார்த்தை, நீ வரப்போகிற எல்லாவற்றுக்கும் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும் என்றால் என்ன வேணும்? பணத்தை சேருங்கன்னு சொல்லலை, திறமையை கூட்டுங்கன்னு சொல்லலை. என்ன சொல்லப்படுகிறது? ஜெபம் பண்ணி என்ன செய்யுங்க? விழித்திருங்க. அது ஒன்றுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நியதி. இன்னும் தேசத்தில் வரப்போற நாட்களில் அதிகமான ஆபத்துகளை கேள்விப்பட போகிறோம். வெளிப்படையில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் தேசத்தில் நடைபெற வேண்டியது அவசியம். காரணம், ஆண்டவர் இயேசுவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நம்ம கவனமாக ஜெபிப்பதை நம்முடைய வாழ்க்கையை முக்கியப்படுத்தி தனி ஜெபம் வைக்க வேண்டும், குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும், சபை ஜெபங்களிலும் பங்கு பெற வேண்டும். சபை ஜெபங்களும் பங்கு பெறும். கூட்டாய் ஜெபிக்கும் பொழுது உங்கள் நேரங்களில் வாய்ப்புகள் இருக்குமானால் நேரங்களை ஒதுக்கி ஜெபிக்கும். திருமணம் அல்லது சில ஃபங்க்ஷன் அப்படிலாம் நமக்கு சொல்லும் பொழுது அதுக்காக நேரங்களை ஒதுக்குறோம், அதற்காக நம்ம பிரயாசப்பட்டு வருகிறோம். அதே போல தான் ஜெபம் என்று சொல்லுவோம். ஜெபத்தை அசட்டையா எண்ணக்கூடாது. தேவன் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறார், அதற்கேற்ற பிரதிபலனை தேவன் தருவார். ஓகே, இந்த நாம் ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நான் இந்த காலவெளியில் சொல்ல போகிற காரியம் சொன்னால், நம்ம ஜாக்கிரதையா இருந்து ஜெபிக்கலன்னா நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கவனிச்சீங்களா? நம்ம ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபங்கள் என்ன செய்யப்படாமல் போகலாம்? சத்தமா சொல்லுங்க, கேட்கப்படாமல் போகலாம். எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபங்களும் கேட்கப்படும் என்பதற்காக வேதம் அப்படி சொல்லவில்லை. ஆகவே இந்த காலவெளியிலே நம்முடைய ஜீவியத்திலே நாம் கவனமாய் இருந்து ஜெபிக்க வேண்டும். ஏன்? நான் சொல்லப்பட போகிற சில காரியங்கள், வேதத்திலே சொன்ன சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் நாம் உபவாசித்து ஜெபித்தாலும் எப்படி ஜெபித்தாலும் அந்த ஜெபங்கள் தேவ சமூகத்தில் என்ன செய்வதில்லை, கேட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. வசனம் சொல்லு, நான் சொல்லுவேன். ஒரு 7 காரியங்களை நான் குறிப்பிட்டு வேதத்திலிருந்து நான் குறிப்பிட்டு வைத்திருக்கிறேன். அவை இந்த நாட்களை ஜெபிக்க போகிறோம். இந்த டிசம்பர் அதிகமான நேரங்களை உங்கள் குடும்பங்களை ஜெபிங்க. வரப்போகிற ஆண்டு ஆசீர்வாதத்தக்கதாக. அதே நேரத்தில் நாம் சொல்லப்பட போகிற இந்த கீழ்கண்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் இந்த நாளிலே அதை விட்டு நம்மை சுத்திகரித்துக் கொண்டு நம்மை அதை விட்டு விலக்கிக் கொண்டு நம்முடைய ஜெபத்தை செம்மையான விதத்திலே நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். எப்படி ஜெபித்தாலும் ஜெபம் கேட்கப்படும் என்பது அல்ல. தேவன் ஜெபத்தை கேட்பதற்கு சில வழிமுறைகளை தேவன் வைத்திருக்கிறார். மிக முக்கியம். நான் கடந்த 2 நாட்கள் இலங்கை தேசத்தில் உள்ள நண்பர்கள் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஒரு ஃபோன் கூட என்ன செய்யலை, போகலை. இன்னைக்கு காலைல ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருந்தார், இன்னைக்கு தான் எங்கள் சைடில் நெட்வொர்க்கு சரியாக இருக்குன்றார். நெட்வொர்க் என்ன செய்யலை, சரியா ஃபோன் கையில் இருக்குது, அவங்க சார்ஜ் போட்டு வச்சுருக்காங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன செய்யலை, ஒரு ஃபோன் மட்டும் இருக்குது, ஒன்றுமே கையில் போய் எட்டவே இல்லை. காரணம் நெட்வொர்க். இப்போ நம்மளும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நெட்வொர்க் சரியாக இருந்தால் தான் என்ன செய்யும்? சத்தமாக சொல்லுங்களேன். ஓ, இல்லைன்னா நம்ம ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. ஆகவே இந்த பகுதியை இந்த கால்வெளியிலே நம்மை பார்ப்போம். நம்மை சற்று அந்த வசனத்துக்கு முன்னாக நிறுத்தி பார்த்து நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்ட ஜெபங்கள் என்பதை சற்று ஆராய்ந்து பார்த்து தேவன் விரும்புகிற வண்ணமாய் நம்முடைய ஜெபங்கள் இருக்குமானால் நிச்சயமா ஜெபத்துக்கு பதில் கொடுக்கப்படும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பேரே என்ன பேரு? ஜெபத்தை கேட்கிறவரே. ஆனால் ஆண்டவர் சில வார்த்தைகளை, சில காரியங்களை கத்த வைத்திருக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு. முதலாவது வாசிகள் யாக்கோபு நிருபம்
4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால், ஜெபிக்காமல் இல்லை, ஜெபிக்கிறார்கள். இந்த வசனத்தில் என்ன எழுதப்படுகிறது? தவறான நோக்கம். நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். எதற்காக நான் ஜெபிக்கிறோம் என்பது மிக முக்கியம். நீங்க பைபிள்ல ஜெபித்த மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களானால் அவருடைய ஜெபங்கள் குறிப்பிட்ட காரியத்தை, ஒரு நோக்கத்தை சொல்லி அவர்கள் ஜெபித்ததை நான் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள் ஆனால் பெற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா தகாத விதமாய் என்ன செய்யறோமா? ஜெபிக்கிறோம். என்ன? நம்முடைய இச்சைகள், நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக அதற்காகவே நாம் ஜெபிக்கிறோம் என்பதாக எழுதப்படுகிறது. நம்முடைய ஜெபங்கள் வேத வசனத்தின் அடிப்படையாய் கொண்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். தேவ விரும்புகிற காரியங்களை அடிப்படையாய் கொண்டு நான் ஜெபிக்க வேண்டும். நோக்கம், எதற்காக நான் ஜெபிக்கிறோம்? ஒரு பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏன் அதற்காக ஜெபிக்கிறோம்? அந்த நோக்கம் என்ன? வாட் இஸ் த மோட்டிவ்? அவருடைய நோக்கம் என்ன என்பதை தேவன் அறிகிறார். எதற்காக ஜெபித்தாலும் சரியான நோக்கத்தோடு நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டியது அவசியம். நம்ம தேவையில்லை இருக்கலாம். நம்ம தேவையை சந்திப்பதற்காக ஜெபிப்பது தவறு அல்ல. நம்மை தேவன் உயர்த்துவதற்காக ஜெபிப்பது தவறு அல்ல. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஹை போஸ்ட்டை தாரும், அப்போ தான் என் கீழே இருக்க ஆட்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு ஜெபிச்சிங்கன்னா அந்த ஜெபம் என்னதுங்க? சரியில்லை. பழகிச்சவங்களுக்கு நோக்கம் என்ன இல்லைங்க? சரியில்லை. நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும், தேவனை ஆஸ்வதிக்க வேண்டும், நீங்கள் மற்றவர்களுக்கு அது தவறு அல்ல. ஆனால் உங்கள் நோக்கம் என்ன? ஒவ்வொரு காரியத்திலும் ஜெபிக்கும் பொழுது சில நோக்கங்களை வைத்திருக்கும். சரியான நோக்கத்தோடு நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிப்போமானா அந்த ஜெபங்கள் தேவ சமூகத்தில் செய்யும் கேட்கப்படும். அப்படி இல்லைன்னா அந்த ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை என்பதாக எழுதப்படுகிறது வாசிக்கிறோம். அவை நம்ம ஜெபிக்கணும்னால ஏன் ஜெபிக்கிறோம், எதற்காக ஜெபிக்கிறோம், என்ன காரியத்தை சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிப்போகிறோம் என்பது மிக முக்கியம். ஒருவேளை என் வாயின் வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கலாம். என்னுடைய வாயின் வார்த்தைகள் கேட்பவர்களுக்கு ரொம்ப நல்லது போல காணப்படலாம். அவருடைய பின்னால் இருக்கிற மோட்டிவ் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த எண்ணங்களை தேவன் பார்க்கிறார். அந்த சரியான எண்ணத்தோடு ஜெபிப்போம்னா அந்த ஜெபங்களை தேவன் கேட்கிறார். அவே நம்ம தனிப்பட்ட ஜெபமானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, உங்கள் தொழிலானாலும் சரி, எந்த நோக்கத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம் என்பது மிக முக்கியம். நான் சொல்வதை புரிந்திருப்பேன் நினைக்கிறேன். நம்ம ஆசீர்வாதத்திற்காக நம்மை ஆசீர்வதிக்க, நம்ம உயர்த்த, தேவன் மேன்மைப்படுத்த ஜெபிப்பது தவறு அல்ல, தவறு அல்ல. ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன என்பதை மிக முக்கியம். ஒரு முறை ஜெபிச்சதை கேட்டேன். ஒரு பொதுவான ஜெபத்தை ஜெப குறிப்பு. டீ கடையெல்லாம் டீ உயர்ந்த நேரம், டீ கடைக்காரங்கள்லாம் காசை குறைக்கணும், அப்போ தான் நம்ம நல்லா டீ குடிக்க முடியும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது என்ன ஜெப குறிப்பு? பாருங்க. நோக்கம் இவர் நல்லா டீ குடிக்கணுமா, அதுக்காக என்ன செய்யும்? டீ கடைக்காரன் காசை குறைக்கணும். இது ரொம்ப நாளைக்கு முன்னால் கேட்ட ஜெப குறிப்பு இன்னும் என் மைண்டில் அப்படியே பதிஞ்சிருக்கு. நம்ம சுயலாபத்துக்காக, சுயலாபத்திற்காக அதல்ல.
நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய ஜெபத்துடைய நோக்கம் என்ன என்பதை ஆண்டவர் சொன்னார், தேசத்துக்கு நீ ஜமாத்துக்கு ஜெபம்னப்பா, அப்போ உனக்கு சேர்த்து என்ன செய்யும், சமாதானம் செய்யும் வரும் ஆண்டு சொன்னதை பார்க்கணும். நம்முடைய இச்சையில நிறைவேற்றும்படி நமக்காக. ஸோ இனி வரப்போகிற நாட்களில் நம்ம ஜெபிக்கும் பொழுது எந்த நோக்கத்தோடு ஜெபிக்கிறோம் என்பது மிக முக்கியம். அந்த நோக்கத்தை நான் சொல்வதில் மற்றவர்கள் அறியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் நினைச்சாருங்க அறிகிறார். நம்ம தேவன் ஆசிரியக்கும் மூலமாக நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நம்ம சபைக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சபை என்ன கத்த ஆசிரியர் ஜெபிக்கும் காரணம் என்ன, இந்த தேசங்களுக்கு கத்த சபை என்ன செய்யணும், ஆசீர்வாதம். நாங்கள் பெரிய கட்டடம் கட்டும், இன்னும் நாங்கள் பெருசாக அதற்கல்ல, நம்மை தேவன் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும். இந்த ஆண்டு அநேக ஸ்தாபனங்களுக்கு தேவன் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். அநேக ஊழியர்கள் கட்டப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதற்காக தேவன் நன்றி செலுத்துகிறோம். நம்ம ஜெபித்த ஆண்டவர் கேட்கிறார். இந்த மாதம் இந்த ஊழியர் பயிற்சி மாணவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்னால கற்றவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. 20 ஆண்டுகளுக்கு பிறகு போன மாதத்தில் ஒரு தம்பி வந்தார், அதை கற்றுக்கொண்டவர். அவர் இப்போ ஊழியத்தில் இல்லைன்னு சொன்னார். முடிந்த உடனே அந்த ஜெபத்திலே அறிக்கை செய்து ஜெபித்தார். முடிந்த பிறகு இடத்துல வந்து சொல்லி ஒரு பெரிய மனதில் போனார். 20 ஆண்டு காலங்கள் நான் போன பிறகு கர்த்தரையே மறந்துட்டேன், பைபிள் வாசிகளை ஜெபிக்கலை. இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார், இன்றையிலிருந்து நான் தீர்மானம் பண்ணுறேன், கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி தீர்மானத்தோடு போனேன். இது ஏன் நம்ம ஜெபிக்கிறது தான். வேலூர்லேருந்து அவர் வந்தார். பல இடங்களில் பார்க்க கடந்த நாட்களில் தெலுங்கானா அநேக ஊழியர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கண்ணீர் வடித்து நான் பார்த்து ஆண்டோடைய ஆவியோடைய கிரியை பார்த்து. காரணம், நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்கள் சபை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கணும், ஊழியர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கணும். இதே போல தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ஜெபமானாலும் நம்முடைய காரியமானாலும் நம்முடைய நோக்கம் சரியான நோக்கத்தோடு நான் ஜெபிப்போமானால் அந்த ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவை ஏதோ ஜெபிக்கிறோம் அப்படி இல்லை. சொல்வதை ஜெபிக்க போகும்பொழுது என்ன காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் என்பதை நாம் அறிந்து கொண்டு நான் ஜெபிப்போமானா அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் என் ஜெபத்திற்கு என்ன செய்ய மாட்டாரு. எங்க சிந்தையில, இருதயத்துல நம்முடைய சிந்தையில பாவம் இருக்குமானால், ஒரு பாவமுள்ள ஒரு வாழ்க்கை வைத்துக் கொண்டு நான் ஜெபிப்போமானால் அந்த ஜெபங்கள் என்ன செய்வதில்லை, கேட்கப்படுவதில்லை. அதுதான் ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உங்கள் பாவங்களே அவருக்கும் அவர் செவியில் கேட்கக்கூடாதபடிக்கு அது தடையார்கள் எழுதப்படுகிறது. தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்மை அறிக்கை செய்து நம்மை சரியாக்கி கொண்டு செப்பரேட்டு கொண்டு தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வரும் பொழுது நம்மை சுத்திகரித்து கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அக்கிரம சிந்தையோடு நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒருவேளை கேட்பவர்களுக்கு நன்றாய் ஜெபிக்கிறார் என்று காணப்படலாம், ஆனால் தேவன் அவர் பார்க்கிறார். ஸோ அந்த நாட்களில் ஜெபிக்கும் முன்பதாக நம்மை சுத்திகரித்து கொண்டு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு அவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தானியேல் போன்ற பசுத்தவான்கள் பண்ண ஜெபத்தினையும் பார்த்தீங்கன்னா, நெகேமியா போன்ற பண்ண ஜெபத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய பாவத்தை என்ன செய்தார்கள், அறிக்கையிட பாருங்க. அவன் பாவம் செய்யலை, தானியேல் பாவம் செய்யலை. ஆனால் ஜனங்களின் பாவத்தை தன்னுடைய பாவமாக ஏற்றுக்கொண்டு என்ன செய்தோம், நாங்கள் இப்படி செஞ்சுட்டோம் ஆண்டவரே, நாங்கள் தவறிட்டோம். ஏன்னா அவனுக்கு தெரியும், எங்கள் தேசத்துடைய பாவத்தை வைத்து கொண்டு நாங்கள் ஜெபிப்போமானால் எங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு தேசத்தை நினைச்ச முடியாது,
பலன சேமத்தை தர முடியாது. ஆகவே அவர்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கணும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஜெபி செய்வ சமூகத்தில் வரும் பொழுது ஏதோ ஜெபம் பண்ணோம் அப்படி இல்லை. நம்மை சற்று ஆராய்ந்து பார்த்து கொஞ்ச நேரம் தரித்திருந்து ஒரு நாள் சொல்லிக்கணும், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் அதை நம்முடைய ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை சுசுதீர்த்து கொண்டு நான் ஜெபிப்போமானா அந்த ஜெபம் பலனுள்ள ஜெபமாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபமும் வேஸ்ட் ஆகாது, நம்ம நேரமும் வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த நாட்களில் பயன்படுத்துவோம். இந்த தேச மாதத்தில் பிரவேசிக்க போகிறோம். வரப்போகிற நாட்களில் வரப்போகிற ஆண்டில் குடும்பங்களுக்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்க வேண்டும். ஆகவே ரகச்சி நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நீதிமொழி புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. நீதிமொழி புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9. 28:9. வேதத்தை கேளாதபடிக்கு செவியை விளக்கவனுடைய ஜெபமும். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? செவி கொடுக்க வேண்டும். கீழ்ப்படியாத தன்மையை வைத்துக் கொண்டு நம்ம ஜெபித்தா தேவன் ஜெபத்திற்கு பதில் தருவதில்லை. வசனங்களை கேட்கலாம், வசனங்களை வாசிக்கலாம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் அதற்கு செவி கொடுத்திருக்கிறோம் என்பது மிக முக்கியம். வசனத்தில் ஆண்டவர் கேட்க மாட்டான்னு சொல்லல. அந்த ஜெபம் ஆண்டவருக்கு எப்படி சொல்லப்படுகிறது? அருவருப்பானது என்று எழுதப்படுது. எவ்வளவு பயங்கரம் பாருங்களேன். ஆண்டுடைய வார்த்தைக்கு நமக்கு கீழ்ப்படிந்த தேவன் வசனத்தை வாசி மூலமோடு பேசுகிறது. ஆராதனை என்பது பாடல் மூலமாக, செய்தி மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர்களோடு பேசலாம். அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டு சில சொல்வார்கள், நாங்கள் ஜெபம் பண்ணி தான் பார்க்குறோம் அப்படின்வாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி பார்க்குறதில்ல, நீங்கள் ஜெபம் பண்ணி பேர்த்தாலும் ஒன்றும் நடக்கப்பட்டதில்லை, நடக்காது. தேவனுடைய ஆலோசனை செவிடுகொள்ளும். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற நானாலும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களானாலும் சார் சிம்பிளாக சொல்லுவாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் பாஸ்டர், ஜெபம் பண்ணி தான் செய்கிறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுத்திருக்கிறோமா? தேவன் நமக்கு சொல்ல ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையை கேட்டிருக்கிறோமா? 2025ஆம் வருஷத்தின் 11ஆம் மாதம் படிக்க போகிறோம். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் எத்தனையோ ஆலோசனை நம்ம சொல்லியிருக்கலாம், வசனம் கூட நம்மோடு பேசியிருக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படித்திருக்கிறோம்? ஜெபத்தோடு இணைந்த ஒரு காரியம், நான் எப்படி வாழ்வேன் ஜெபிப்பேன் என்று சொன்னால் அந்த ஜெபம் தேவன் அங்கீகரிக்கிறதில்லை. நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய வசனத்தோடு இணைந்திருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். நம்ம கீழ்ப்படியாத பிள்ளைகள், நீங்க சொல்லி சொல்லி கீழ்ப்படியலை, நீங்க கொடுப்பதுக்கு விருப்பப்படுறீங்களா? யோசிச்சு பாருங்க. கேட்கிற காரியத்தை வாங்கி தருப்பதுக்கு விருப்பப்படுறீங்களா? பெத்த கடமை நிறுத்தம் செய்கிறேன்னு சொல்லுவீங்க, உள்ளான நேரத்தோடு செய்ய மாட்டேங்க. ஏன்? உங்க நம்ம கீழ்ப்படியது, அப்படி வார்த்தை செவி கொடுக்கவில்லை. நாமே அப்படி இருந்தோமானா தேவன் எப்படிப்பட்டவர்கள்? கருத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சும்மா ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லி ஒரு வசனத்தை கொடுத்து பேசுறது. நானும் கடமைக்காக ஏதோ ஒரு வசனத்தை பேசல. ஒவ்வொரு வாரம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சபைக்கு என்ன வார்த்தை கொடுக்க விரும்புகிறேன்? ஜெபம் பண்ணுவதை தவிர கடினமான ஒரு வேலை எனக்கு வேற ஒரு வேலை இல்லை. மற்ற வேலை ஈஸியாக செய்வேன். இந்த தேவனுடைய செய்தியை ஆயத்தம் பண்ணுவது இன்றைக்கும் கடினமான ஒரு காரியம். திருச்சபைக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். ஒரு பிரசங்கத்தை ஆயத்தம் பல மணி நேரங்கள் அதற்காக செலவழிக்கப்படுகிறது, ஜெபம் மேலெடுக்கப்படுகிறது. காரணம், சபைக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் பல்வேறு சூழ்ந்து வருகிறீர்கள், பல்வேறு தேர்மத்தில் வருகிறீர்கள். அப்படி இருக்கும்பொழுது ஏதோ ஒன்றை நான் கொடுத்து அனுப்பும் பொழுது ஒரு நீங்கள் பிரசங்கத்தை கேட்டு போகலாம், மேலே தேவன் பார்த்து கொண்டிருப்பார். நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
அவை தேவன் கொடுத்த அந்த வருஷத்தில் கொடுத்த வார்த்தைகளுக்கு நாம் எந்த விதத்தில் கீழ்ப்படிந்திருக்கிறோம்? அப்படி இல்லைன்னா அந்த வருஷத்தின் இறுதி பகுதியில் பிரவேசிக்க போகிறோம். ஒரு அர்ப்பணிப்போடு கீழ்ப்படியத்தக்கதான ஒரு இருதயத்தை பெற்றுக்கொண்டு இந்த வருஷத்தில் இறுதி மாதத்தில் பிரவேசிக்க ஜெபிப்போம். அப்பொழுது கர்த்தர் எந்த ஜெபமானாலும் கர்த்தரது வித்தை கேட்டு பதில் கொடுப்பதற்கு தேவன் வல்லமுள்ள கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ கீழ்ப்படியாத தன்மைகள். அது மாத்திரமல்ல, யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 6-7 வசனங்கள், இன்னொரு 3 வசனத்தை சொல்லி நான் செருக்கு வருகிறேன். யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 6-7. சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாயிலும் நினைச்சு கூட பார்க்க கூடாது. யாருன்னா சந்தேகப்படுகிறவன். ஜெபத்தில் சந்தேகத்தை சிலர் ஜோமணி பார்ப்போன்னுவாங்க. ஜோமணி பார்க்கறது இல்லை. அப்படி ஜோமணி பார்ப்போம்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வேற பக்கமும் நாங்கள் பார்க்க போறோம்னு அர்த்தம். ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்வு. ஜெபந்தான். ஜெபத்தை தவிர வருவது வழி இல்லை. எபிரேயர் 11 அதிகாரத்தில் அழகாய் அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லு வாசிங்க. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் ஏனென்றால் நல்லா கவனிங்க, தேவனிடத்தில் சேருகிறவன் முதல்ல அவர் இப்ப இருக்கிறாரு, ஜீவனோட இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறாரு, இருக்கிறார் என்றும் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும். நான் ஜெபம் பண்ண போறேன், எனக்கு என்ன கொடுப்பாரு? பலன் கொடுப்பேன். ஜெபம் ட்ரை பண்றேன் அப்படி இல்லை. நான் ஜெபம் பண்ண போறேன், தேவன் எனக்கு என்ன கொடுப்பாரு? பலன் கொடுப்பார். பலன் கொடுப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா இருமனமா இருப்போமானா வேதம் சொல்லு கர்த்தரிடத்திலிருந்து எதையாலும் பெறலாம் என்று கூட நினைச்சுடாதான். ஒருத்தர் சொன்னார், பஸ் ஸ்டாப்ல போய் நிற்கிறீங்க, வர்ற பஸ்ல ஏறலாமா ஏறக்கூடாதா, ஏறலாமா ஏறக்கூடாதா அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தா பஸ் போயிட்டு. சரியா? இருமனமா இருந்தால் ஒரு பஸ்ஸோட நினைச்ச முடியாது, ஏற முடியாது. ஒரே தீர்மானம், ஏறணும்னு தீர்மானம் பண்ணா தான் நினைச்ச முடியும், ஏற முடியும். அதே போலதான் ஜெபிக்கிறேன், ஆண்டவன் ஜெபத்தை நிச்சயமா என்ன செய்வாங்க? கேட்பார், கேட்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். விசுவாசம் இல்லாட்டா நம்ம ஆண்டவரிலிருந்து பெற முடியும். எதையாயிலும் பெறலாம். எதையாலும் சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அதை பெற்றுக்கொள்ளலாம் கூட நினைச்சுக்கிறாரா? நினைக்க கூட கூடாது. விடாப்படியாய் ஆண்டவர் நோக்கி விசுவாசத்தோடு நான் ஜெபிப்போமானா அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றும் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நிச்சயமாக கர்த்தர் தருவாரு, நடத்துவாரு. ஒருவேளை இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்கும்போது அப்படி இல்லாமல் இருக்கலாம். சரீர உணர்வுகள் அதுக்கு இணைந்து கொடுக்காமல் இருக்கலாம். நம்முடைய காதுகளை விழுகிற சத்தங்கள் எதிர்மறையாக இருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். பவுல் சொல்றார், விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்போஸ்தலர் 27 சொல்றாரு, நான் சொல்லப்பட்ட எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக என்ன செய்யும்? நடக்கும். எப்பொழுது? கப்பர் சேதம், ராப்பகலா தூங்கல, சாப்பாட்டுக்கு இல்லாத நிலைமைகள் எல்லாவற்றையும் அள்ளி கடல்ல போட்டுவிட்ட நிலைமை, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த சூழ்நிலை சொல்லலாம், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே என்ன செய்யும்? நடக்கும். ரோமாவில் எனக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாய் நடக்கும். மெலித்தாத்திவரை பாம்பு கடித்தாலும் சரி, தைரியமா இருந்தா காரணம் தெரியும். அவனுக்கு ஒரு விசுவாசம், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் செய்யும். தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கும் தேவன் சொன்னபடியே கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சொல்லுங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிராரமா என்ன செய்யும்? நடக்கும். தாவீது சொன்னான், நான் நம்புகிறது அவரால் என்ன செய்யும்? வரும். சவுல் கொல்ல முடியாது எத்தனைத்தான், சேனையை திரட்டி கொண்டு வருகிறான். ஆனாலும் நான் நம்புகிறதா அவரால் வர ஐயா, எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். ஆகவே நான் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது என்ன இங்க சொல்லியிருக்குன்னா, நீங்க ஜெபிக்கும் பொழுது மன்னிக்காத சுபாவம், மற்றவங்களை மன்னியாம இருதயத்துல கசப்பையும் வைராக்கியம் வைத்து கொண்டு நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க ஜெபம் என்ன செய்யாது? கேட்கப்படாது. பவுல் அங்கே எழுதுகிறார், மனுஷன் காரணம் சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு நாம் மன்னிக்க வேண்டும் என்று எழுதுகிறார். ஒருவேளை மற்றவங்களை காயப்படுத்தி இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், உங்களுக்கு துன்பத்தை உண்டாக்கி இருக்கலாம். ஆனால் அவர்களை குறித்த கசப்பை உள்ளத்திலே வைத்து கொண்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அந்த ஜெபத்தை ஆண்டவர் நிச்சய மாட்டாருங்க, கேட்க மாட்டார். அப்போ என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க. மன்னிக்கணும். என்ன செய்யணும்? யார் மன்னிச்சது போல? கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல மன்னிக்கணும். ஆண்டவர் எப்படி மன்னிச்சாரு? சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்ம அக்கிரமத்துக்கு தக்கதான் என்ன செய்யலை? சரி கட்டலை. ரெண்டாவது கடலின் ஆழத்தில் போட்டார், முதுகு பின்னால் எரிஞ்சிட்டாரு. இனி அதை நான் என்ன செய்ய மாட்டேன், நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ மன்னிப்பு என்பதனுடைய காரியம் என்னன்னா, முழுதுமாக என்ன செய்யணும்? மறக்கணும். முழுசுமாக என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க. சண்டை வரும்போது சொல்லி காட்டக்கூடாது, சரியா? பிரச்சனை வரும்பொழுது அதை பேசக்கூடாது. நீங்கள் அநேகர் மனுஷன் சொல்லுவாங்க, ஆனால் 25 வருஷம் கல்யாணம் முடிச்ச பிறகு கூட அன்னைக்கு உங்கள் மாமியார் அப்படி சொன்னுங்க, அம்மா அப்படி தானே சொன்னா அப்படின்னா. கல்யாணம் முடிஞ்சு ஒரு பேரம்பேத்தி கல்யாணம் முடிக்க ஒரு வருஷம் வந்துருக்கும். மன்னிக்கல, ஜெபம் கேட்கப்படுமா? இல்லை, கேட்கப்படாது. ஜெபிக்கலாம், சத்தம் போடலாம். ஆண்டவர் கடந்த நாட்கள் இந்த வார்த்தைகளை கொடுத்து அவங்களோடு பேசிட்டு மன்னிக்கிறோம். யாராக இருந்தாலும் சரி மன்னிப்போமானால் அவளை முற்றிலுமாக என்ன செய்யணும்? மறக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், பேசக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது அதை விட்டு அகல வேண்டும். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் பேசுனீங்கன்னா, பழசை பேசுனீங்கன்னா இன்னும் என்ன செய்யலை? மன்னிக்கலை. உள்ளத்தில் என்ன செய்கிறீங்க? வைத்திருக்கிறீங்க. உங்கள் இதயத்துக்குள்ளே இருக்கு. உங்கள் நண்பரை குறித்தோ, உறவினரை குறித்தோ, மற்ற விசுவாசிகளை குறித்தோ, யாரை குறித்தாலும் சரி, அது நமக்கு கேடு, நமக்கு ஆசீர்வாத கேடு. நம்ம ஜெபம் கேட்கப்படாது. ஆண்டவர் சொன்னாரு, அவர் நம்ம மன்னிச்சிருக்கிறாராம். யோசிச்சு பாருங்களேன். அவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் நினைத்திருப்பாரானால் நானும் நீங்களும் இன்னைக்கு இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய கடனை மன்னிச்சிருக்கிறார் ஆண்டவர். அப்போ நம்ம மற்றவன்பட்ட கடனை என்ன செய்யணும்? மன்னிக்கணும் தான் வேதம் சொல்லுது. அப்படி இல்லைன்னா வாதிக்கருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லுகிறார். அது பயங்கரமான ஒரு வார்த்தை. எல்லாம் நல்லா இருக்கும்போது நல்லா தான் இருக்கும். சூழ்நிலை மாறும்போது தான் உள்ளத்தில் வரும். சூழ்நிலை மாறும்போது தான் நம்முடைய இதயத்தில் கசப்பு வெளியே வரும். வேண்டாம். இந்த நவம்பர் மாதத்தின் 30ஆம் தேதி வந்திருக்கிறோம்.
இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. இனி வரப்போகிற நாட்களில் நாம் தனியாய், சபையாய், குடும்பமாய் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒன்றும் வீணாக போகக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாம் பலன் தருகிற ஜெபமாய் காணப்பட வேண்டும். சொல்லுகிறேன், நீங்க நின்று ஜெபம் பண்ணும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, பா இதை மன்னிச்சு, அது பிறகு நீ ஜெபம் பண்ணு. உள்ளத்தில் இருக்கிற மன்னியாத தன்மை நமக்கு கேடுண்டாகும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது கேடுண்டாகும். யார் என்ன செய்தாலும் சரி, நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் அதை மறக்கவே முடியாது பாஸ்டர் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் மறக்க முடியாத கிருபையை தருகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நான் செஞ்ச பெரிய பாவத்தை, அப்பா எல்லாத்தையும் மன்னிச்சேன், இதை மாத்திரம் உன் வாழ்க்கையில் செஞ்சு அதை மறக்கவே முடியாதான்னு சொல்லுவாரா? இல்லை, எல்லாத்தையும் ஸ்வேரின் இருக்கிற ரத்தத்தை போல சிவனாலும் அதை பஞ்ச போல என்ன செய்யாரா? ஒரு கரை கூட இல்லாம ஆண்டவர் ஆக்கி விடுகிறார் என்பதாக வசனம் சொல்கிறது. ஆகவே இந்த காலவெளியில விசுவாசியுடைய ஜீவியங்களில் இது மிக 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 முக்கியம். இதுவரை கடந்த காலங்களில் ஏற்பட்ட காரியங்களுக்கு பேசின அன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். என் ஜெபம் கேட்கப்படணும். நான் பண்ணுகிற ஜெபம் தேவ சமூகத்தில் எட்ட வேண்டும். ஆகவே நான் இனி பழைய காரியங்களை மன்னிக்காத சுவாபத்தோடு நான் இருக்க மாட்டேன். நான் மன்னிப்பது மாத்திரமல்ல, மறந்து விட என்று அர்ப்பணிப்போம். அப்பொழுது நாம் ஏறெடுக்கிற எந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5:14. நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது. அப்ப என்ன அர்த்தம்னா, நாம் தேவன் நம்முடைய ஜெபம் சேவ சித்தத்தின்படியா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். தேவ சித்தத்தின்படியாக இருக்க வேண்டும். தேவ சித்தம் இல்லாத காரியத்தை நாம் ஜெபிப்பதல்ல. நமக்கு மாதிரியாய் வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லி போனதை பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையில் அவர் போக முன்பதாக கெத்செமனே தோட்டத்தில் அந்த வேதனை, அந்த பாடுகள் எல்லாம் முன்னிறுத்தப்படும் போது ஒரு தெரியும், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொள்வானால் நீங்கட்டும் சொல்லாரு. ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி ஆகணும். தேவ சித்தத்தின்படி. பொதுவான தேவ சித்தம் இருக்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ சித்தம் இருக்கிறது. பொதுவான தேவ சித்தம் என்பது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேணும், எல்லாரும் பசுத்தமா இருக்கணும், எல்லாத்திலும் கர்த்தரை துதிக்கணும். இதெல்லாம் பொதுவான தேவ சித்தம். ஜெனரல் வில் ஆஃப் காட், தி ஸ்பெசிபிக் வில் ஆஃப் காட். விசேஷித்த தேவ சித்தம் என்ன? என்னை குறித்த தனிப்பட்ட காரியம். நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், எந்த தொழில் ஆரம்பிக்கலாம்? ஒரு வீடு பார்க்கலாம், எந்த வீட்டை நான் பார்க்கலாம்? என் திருமணத்திற்கு என்ன காரியம்? ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார்? தேவ சித்தம். இது தனிப்பட்ட வாழ்க்கை, எல்லாருக்கும் ஒன்று போல அல்ல. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட தேவ சித்தத்தை தேவன் வைத்திருக்கிறார். அப்ப தேவ சித்தத்தின்படி, ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி இந்த காரியம் ஜெபித்தோமானா அந்த ஜெபத்துக்கு தேவன் என்ன செய்றாருங்க? பதில் கொடுக்கிறார். தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு தேவ சித்தத்துக்கு முரண்பாடா கர்த்தர் செய்கிறார். நம்ம தேசத்தின் தலைநகர் என்னது? சத்தமா சொல்லுங்க. டெல்லியா இருப்பதா தேவ சித்தம், அப்படிதானே? அதன்படி தான் என்ன செய்யறாங்க வச்சிருக்கிறார். ஒருத்தர் பரிச்சை எடுத்து வந்தாங்க, புவியியல் பரிச்சை எழுதிட்டு வந்து அங்கே என்ன எழுதிட்டு வந்துட்டான்னா பாம்பேன்னு எழுதிட்டு வந்துட்டான். இங்கே வந்து ஜோம் பண்ணான், ஆண்டவரே தயவு செய்து இந்தியாவின் தலைநகர் பாம்பேயா என்ன செய்யுங்க, மாத்திருங்க ஆண்டவரே, நீர் மாற்றுகிற ஆண்டவர், மாற்றும் ஆண்டவரே. நடக்குமா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. அநேக பேர் நாங்கள் அப்படி தான் பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி இருக்கு உங்களை பார்த்தா. சரியா? தேவ சித்தம். நீ குடும்பம் ரட்சிக்கப்படும் தேவ சித்தம். அப்ப விசுவாசிப்போம், ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே குடும்பம் ரட்சிப்பு தேவ சித்தம், ஆண்டவரே ரட்சியம். நேற்று ஜெபத்தோடு ஜோம் பண்ணிட்டு குடும்பங்கள் ரட்சிப்புக்காக.
அப்படிங்கும்போது நீங்கள் அவர் எங்கே ரட்சிக்கப்பட போகிறார் அப்படின்னு சொல்லாதீங்க. அழகச்சா தேவ சித்தம், அப்படி பிள்ளைகளுக்கு குறித்த தேவ சித்தம், சித்தம் நிறைவேறும்படியாக ஜெபம் பண்ணும். தேவ சித்தம் ஒரு நாள் தவறான இடத்தை கொண்டு போகாது, மேன்மையான இடத்தை கொண்டு போகும். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு அது கடினமான பாதையாக இருக்கலாம், இன்றைக்கு அதை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமான பாதையாக இருக்கலாம். நான் கடந்த வார்த்தை ஒன்று பேசினேன். இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். அவருடைய முன்குறிப்பு தேவ சித்தம் என்ன? பெத்லகேமில் இருக்க வேண்டும். இப்போ நாசரேத்தில் இருக்கிறார்கள். அதிகமான தூரம், கிட்டத்தட்ட 80 மைல் தூரத்தில் இருக்கிறார்கள். பிரசவ நேரம். ஆனால் வேற வழி இல்லை. அகஸ்துராயன் கட்டளையிட்டு விட்டான், கட்டாயம் போக ஆய்வாக வேண்டும். வேற வழி இல்லை. யோசிச்சு பாருங்க. காரணம் தெரியுமா? ஒரு நாசரேத்தில் இருந்தால் நாசரேத்தில் தான் இயேசு வந்திருப்பார். இல்லை, தேவ சித்தம் கிறிஸ்து பெத்லகேமில் பிறக்க வேண்டும். அப்போ அந்த பிரயாணம் பண்ணி போவது எவ்வளோ கடினமான ஒன்றாக இருந்திருக்கும் என்பதை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடினமான காரியமா இருக்கலாம், ஆனால் தேவ சித்தத்தின் நிறைவேறுதல் அது பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவை தேவ சித்தத்தின்படி ஜெபியுங்கள். கடைசியா வாசிங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமானமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய தீர்வையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். நல்லா கவனிங்க. குடும்ப வாழ்க்கையிலே குடும்ப சமாதானம் என்பது மிக முக்கியம் என்பதை வசனம் சுட்டிக்காட்டுகிறது. குடும்பத்தின் ஒற்றுமை மிக முக்கியம். அதில் விசேஷமாய் புருஷர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மனைவிகள் பலவீனமான பாண்டம் என்று எழுதப்படும். அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, பைபிள் சொல்வது அவருடைய எமோஷன் அதில் பலவீனம் பண்ண தடை வராமல் இருக்க வேண்டுமானால் அவர்களோடு உள்ள ஒரு மனதை என்ன செய்ய வேண்டும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். மிக முக்கியம். சண்டை போட்டு நீ தனியாக ஜெபம் பண்ண, நான் தனியாக ஜெபம் பண்ணுறேன், அதல்ல. பிசாசு குடும்பங்களுக்கு ஒருமாய் போராடுகிறார். குடும்பங்களில் பல பிரச்சனை, ஐக்கிய கோளாறுகள், சமாதான கேடுகள் பல இடங்களில் பாரு. அதனால தான் காலையும் மாலையும் ஜெபிக்க வேண்டும். காலையில் ஜெபிக்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் எந்த இடையூறும் வராதபடி பகலில் பறக்கும் அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் குடும்பத்துக்குள்ளே வராமல் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இரவில் ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை பகலில் சண்டையே வராது, பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லலை. சமாதானங்கள் வந்திருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனால் இரவு ஜெபத்துக்குள்ளாக அது என்ன செய்யப்பட வேண்டும்? சரி செய்யப்பட வேண்டும், சரி செய்யப்பட வேண்டும். வேதம் சொல்லுது, அஸ்தமிக்கிற சூரியனே மாலை நேரத்தில் என்ன செய்தான்? அது நின்று விடுது. சரிதானா? அந்த சூரியனே அது அப்படியே இதாயிரு. எபேசியர் 4:26. எபேசியர் 4:26. நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு அதனால தான் பாஸ்டர் நான் கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிதா? இன்னைக்கு அநேகர் இந்த வசனம் சொன்ன உடனே அதனால தான் எனக்கு கோவம் வருது, அதனால கோவப்படுறேன், அப்படி இல்லை. பாருங்க என்ன சொல்லப்படுகிறது. சூரியன் சரி, உங்கள் எரிச்சல் என்ன செய்யணும்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏப்ரல் மே மாதம்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் பயங்கரமான எரிச்சல் வருது. மாலை நேரத்தில் அதுவே என்ன செஞ்சிருது? தனிஞ்சிருது. ஆனால் அதுக்கு முன்னால் உங்கள் எரிச்சல் என்ன செய்யணும்? தனியணும். அடுத்த வசந்த வாசி பார்ப்போம்.
அப்படி இல்லைன்னா யாருக்கு இடம் கொடுத்துட்டீங்க? ஆமாம், 2 பேராக படுப்பீங்க. காலையில் எந்திரிக்கும் பொழுது 3 ஆளாக எந்திரிப்பீங்க. பிசாசு சேர்ந்து எந்திரிக்கும். விளங்கிச்சா? காலையில் எந்திரிக்கும் பொழுதே பிரச்சனை. சரியா? அதனால தான் எழுதிருக்கு. வசனங்களை தொன்று தொட்டு அந்த வசனத்தை கட் பண்ணி எடுக்கிறது இல்லை, அதனுடைய பகுதி. எரிச்சல் தனியாட்டுமாப்பா. அப்படி இல்லைன்னா நீங்கள் யாருக்கு இடம் கொடுத்துருவீங்க? பிசாசு இடம் கொடுத்து விடுவீர்கள். ஸோ குடும்பத்தின் ஒருமனை காக்காம நமக்குத்தான் அந்த ஃபேமிலி குடும்ப ஜபம் என்று ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான நோக்கம் தான். எப்படி ஆயினும் பிள்ளைகள் வைத்து இரவு ஜபத்தை பண்ண வேண்டும். அப்போ எந்த காரியமானாலும் அதில் செட்டை பண்ண, எந்த காரியம் ஒருமனப்படுத்தாததை ஜபம் ஒருமனப்படுத்தும். அதில் கலந்து ஒரு பாடி வசனத்தை வாசித்து ஒருமித்து ஜபிப்போம். ஆனால் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுகிற ஜபமாக இருக்கும். ஆகவே இந்த காலவழியில் ஜபம் பண்ணுவதற்கு எப்படின்னு சொல்லப்படுகிறது? இதுதான் ஜாக்கிரதை. இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நான் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். இனி வரும் நாட்கள் இந்த முடிவான மாதத்தில் பிரவேசிக்க போகிறோம். ஜெபிப்பதற்கு ஜாக்கிரதையாக இருந்து ஜெபிப்போம். அப்போ நாம் ஜெபிக்கிற ஜபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு பதில் கொடுப்பார். நம்ம எல்லா இடத்துல எழுதிக்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க் யூ. ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சையே தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேல் ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபமே நம்முடைய ஜீவியத்திற்கு சட்டம். அதுதான் மிக முக்கியம். என் கால ஒரு ஜெபிக்கான ஒரு நிலைமை இல்லைன்னா கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை மேல ஒரு வாஞ்சையை தாங்கப்பான்னு கேளுங்க. இந்த வருஷத்தை கடத்தி இருக்கலாம். இந்த வருஷத்தின் இறுதி நாள்ல வந்திருக்கிறீங்க. மாதத்துல பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவரே, ஜெபத்து மேல ஒரு ஆசையை தாங்க. நான் ஜெபத்தை அசட்டை பண்ணக்கூடாது. என் தனி ஜெபத்தையோ, குடும்ப ஜெபத்தையோ, சபை ஜெபத்தையோ புறக்கணிக்க கூடாது. அதுக்கு நான் பிரையாரிட்டி கொடுக்கணும். ஆண்டவரே, அது முக்கியத்துவத்தை கொடுக்கணும். வரப்போகிற அழிவுகள், வரப்போகிற தீமைகள் எல்லாவற்றுக்கும் நம்மை தப்புவிக்க போவதுதான் ஜெபம். ஒரு தெளிவு உண்டாகட்டும். காலங்கள் கடைசி காலத்தை எட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை விளையாட்டா என்ன வேண்டாம். கிறிஸ்தவ ஜீவியத்தை ஏனோதான் எடுக்க வேண்டாம். பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க. ஜெபங்களை கூட்டு வாங்க. பிள்ளைகளை வைத்து குடும்ப ஜெபம் பண்ணுங்க. இன்னும் அதிகமாக ஜெபிப்பை அதிகரிப்பதற்கு ஆண்டவருடைய கிருபையை கேளுங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க, நடைமுறைப்படுத்துங்க. இந்த உலகத்தில் இயேசு ஒருத்தர் தான் ஜெப வேண்டியதில்லை. அவரே எவ்வளவாய் ஜெபித்தார், மாதிரி வைத்து போயிருக்கிறார் அல்லவா. ஜெப நேரங்களை ஏதோ ஒரு நேரம் என்று நீங்க நினைக்காதீங்க. ஏதோ ஜெபிக்க ஒரு 5 பேர் போவாங்க, அவங்க தான் வழக்கமா போவாங்க நினைக்காதீங்க. உங்க வீட்டு வேலையை குறைங்க, ஜெபத்தில் கொஞ்சம் தரித்திருங்க. அதுதான் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க தரப்போற பெரிய ஆசீர்வாதம். நீங்க எவ்வளவு உழைச்சாலும்
எவ்வளவு பிள்ளைகளுக்காய் பாடுபட்டோம் சொன்னாலும் உங்க ஜெபம் பிள்ளைகளுக்காய் இல்லையானால் அது ஒன்றுமில்லாமல் போய் இந்த காலவழியிலே இந்த வருஷத்தின் இறுதி பகுதி நேரங்களை அதிகமாக ஜெபத்தில் செலவழிப்பதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். தேவனுடைய ஒளினாய் தேவனுடைய சமூகத்தில் சபையின் உத்தரவாதத்தை உடையவனாய் உங்கள் மேல பொறுப்புள்ளவனாக நான் தேவ சன்னிதியில் இந்த வார்த்தையை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சொல்லப்படுற வார்த்தை அசட்டை என்ன வேண்டாம். அடுத்த பக்கத்தில் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் ஏற்பட்டு நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடாதபடி தடை செய்து விடலாம். ஜாக்கிரதை இல்லைன்னு சொன்னா பல மணி நேரங்கள் ஜெபம் பிரயோஜனப்பட்ட ஜெபமா போய்விட முடியும். ஆகவே நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள் பலனுள்ள ஜெபமா இருக்கணும். சரியான நோக்கத்தோடு ஜெபம் பண்றோம். எந்த காரியத்தை குறித்து ஜெபித்தாலும் என் நோக்கம் என்ன, நான் எதுக்காக ஜெபம் பண்றேன், இதனால எனக்கு என்ன, என் குடும்பத்திற்கு சபைக்கு சரியான நோக்கத்தோடு ஜெபிப்போம். தேவ சமூகத்தில் வரும் பொழுது எல்லா பாவங்களையும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக அக்கிரம சிந்தை எல்லாவற்றையும் தேவ சமூகத்தை அகற்றினவர்களாக சுத்திகரிக்கப்பட்ட இதயத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடி கீழ்ப்படியாத தன்மையோடு ஜெபிப்பதனால இந்த ஜெபம் கேட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது எந்த காரியத்தை குறித்து ஜெபித்தாலும் விசுவாசத்தோடு கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாய் தருவார், செய்வார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிப்போம். மற்றவர்களை மன்னியாத சுபாவத்தை வைத்துக் கொண்டு அதையே திரும்ப திரும்ப பேசி கொண்டிருப்போமானா இன்னும் மன்னிக்கலன்னு அர்த்தம். மன்னிச்சிருப்போமானா நமக்கு தீங்கு செஞ்சவங்க, நம்மளை காயப்படுத்தினவங்க, நம்மளை கேடுவாக்கினவங்க, அவங்கள திருப்பி பேச மாட்டோம். அவங்க திருப்பி சொன்னதை சொல்லி காட்ட மாட்டோம். அது மன்னியாத சுபாவம், அது நமக்கு தான் கேடு. நம்முடைய ஜெபத்துக்கு தான் பதில் இல்லை. வேண்டாம். இந்த காலில் அது யாராக இருந்தாலும், நண்பராக இருந்தாலும், உறவினராக இருந்தாலும், உடன்பிறந்தவர்களாக இருந்தாலும், சபையாராக யாரானாலும் சரி, அது மன்னிச்சு மறங்க. நீ அடுத்த அந்த வார்த்தையை பேசாதபடி தீர்மானம் பண்ணுங்க. ஜெபம் கேட்கப்பட வேண்டும். தேவ சித்தத்திற்கு அப்பாற்பட்டு ஜெபிக்க வேண்டாம். தேவ சித்தத்தின்படி நான் ஜெபிப்போம். குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு மனதை காத்து கொண்டு ஜெபிப்போம். நம்ம ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலேயும், நம்முடைய சபையிலையும், நம்முடைய வேலை, நம்முடைய தொழில், நம்முடைய தேசத்திலையும் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். ஜெபம் தான் நமக்கு மூலதனம். அதான் நமக்கு தேங்க வைக்கிற வழி. அவன் காலோக்கு கொடுத்து எல்லாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்தை அசையா மாட்டோம், அதிகமாக ஜெபிப்போம். அதே போல நாங்கள் ஜெபிப்பதற்கு மிக ஜாக்கிரதையாக ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆண்டவர் சுட்டி காட்டின வசனத்தில் சுட்டி காட்டின காரியங்கள் இருக்குமானா அதை அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே மன்சோத்ரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஒரபல கதராம ஷபரபல கதராம. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே மை துதிக்கிறமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்முடைய சித்தத்துக்கு இணைந்து ஜெபிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. மன்னிப்புள்ள இருதயத்தோடு ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரியான நோக்கத்தோடு ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற ஜெபராவியார் என்னை நிறை தேடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தையில் எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற ஜெபராவியார் என்னை நிறை தேடுமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இது பாரம் என்னே
நீரும் தாரும் பொறுமையுடன் காத்திருந்தேன் போராடி ஜெபித்தேன் பொறுமையுடன் போராடி ஜெபித்தேன் ஜெபமே என் வாழ்வின் ஜெபராவியா என்னை நிறைந்தேடுமே ஜெபம் இன்றியே ஜெயமில்லையே ஜெப சிந்தையின் தாக்குமே ஜெபமே என் வாழ்வின் ஜெபராவியா என்னை நிறைந்தேடுமே. நல்ல ஆண்டவரே, ஜெப வாழ்க்கையை எங்களுக்கு முன்மாதிரியாய் வைத்து சென்ற இயேசுவே ஒரு சோதரப்பா. உமக்கே இந்த உலகத்தில் இருக்கும்போது ஜெபம் அவசியமாக இருக்குமானால் எங்களுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை நாம் உணர்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த வருஷத்துல இந்த 11ஆம் மாதம் முடிவு மட்டும் ஜெபத்தை அசட்டை செய்திருந்தால், முக்கியத்துவத்தை கொடுக்காதிருந்தால் மன்னிப்பீர் ஆண்டவரே. தனியாய் ஜெபிப்பதற்கு, குடும்பமாய் ஜெபிப்பதற்கு, சபையோடு சேர்ந்து ஜெபிக்க ஒரு ஆசையை தாங்க, அதை முக்கியப்படுத்துறதுக்கான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஜெபந்தான் எங்க வாழ்க்கையில முன்னுரிமை பெற வேண்டும் ஆண்டவரே. அதுக்கு நிற்கிறபடியாய் ஜெபிக்கிறோம். வருஷத்தின் முடிவில் இருக்கிற நாங்க அதிகமாய் ஜெபிக்க உதவி செய்யுங்க. விசேஷமா ஆண்டவரே, ஜெபிப்பதற்கு நாங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்படி இல்லைன்னா எங்க ஜெபம் பிரயோஜனம் இல்லை, ஜெபமாய் பதில் கிடைக்காத ஜெபமா போயிருப்பதை நீங்க வசனத்து மூலம் தியானித்தோம். சரியான நோக்கத்தோடு இப்படி சமூகத்தில் ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. எந்த காரியத்துக்காக ஜெபித்தாலும் எங்க நோக்கம் சரியா இருக்குனாப்பா. எங்களுக்கு ஒருபடியாக ஜெபிக்க, உங்களுடைய சித்தத்துப்படி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மன்னியாத தன்மை எல்லாவற்றையும் மாற்றி ஒரு மன்னிக்கப்பட்ட ஆண்டவர் மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு சுவாபத்தோடு இருந்து கொண்டு ஜெபிக்க உதவி செய்யுங்க. இந்த நாட்களை நீங்க வாழ்க்கை அனுமாட்டாப்பா. நீங்க சொன்ன வார்த்தையில் கீழ்ப்படியாத காரியங்களை வாழ்க்கை இருக்குமானா கீழ்ப்படியலுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உதவி செய்யுங்க. குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு மனதை காத்துக்கொண்டு நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு இயேசுவே, ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சபையிலும் அதிகமாக ஜெபிக்க நாங்கள் ஆண்டவரே, உங்க ஜெப வாழ்க்கை எங்க வாழ்க்கையா மாறும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் அப்படியே மாறட்டுமாப்பா. ஜெபிக்க முடியாத இருக்கிற எல்லா நிர்விசாரத்தின் தன்மைகள், எல்லா தடைகள்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். இதுவரை ஒரு இன முடியாத ஒரு ஆசை வாஞ்ச ஜெப ஆவி ஒவ்வொரு நிரப்புவதாக ஜெபிக்கிறோம். தாவே வாரத சேப்பர் ஜெபம்லாம் வீடுகளில் ஜெப ஆவி ஊற்றப்படணும். ஜெப விடா எங்க வீடு ஒவ்வொரு வீடும் ஜெப விடா மாறட்டுமாப்பா. ஜெப சத்தை கேட்கட்டும். குடும்பமா குழுவா கூடி ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. இந்த வாரம் சேப்பர் வேலை, பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றுக்கும் கூட இருக்கிறாங்க. சபையை சந்த விழுத்து வெளிதேசத்தில் எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு நன்மையை தருவீராக. விசேஷம் அந்த இயற்கையின் சீர்நிலை மாற்றத்தினால குழந்தைகள் முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் எந்த பாதிப்படை கத்தத்தபடி ஆரோக்கியம் சட்டிடத்திலே வைத்து மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இரண்டாவது ஆசிரியமான ஜனத்தை ஆசீர்வாதத்தோடு கேட்கப்பட்ட வார்த்தை உள்ளுக்குள்ளே அப்படி 100க்கு 100 பலம் கொடுப்பதாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்ப நல்ல பிதாவே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளே, ரத்தத்தில் மறைந்துள்ளே, ரத்தத்தில் மறைந்துள்ளே, தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, தீங்கில்லை,
தீங்கில்லை 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 சாத்தான் தீமை செய்ய முடியாது தீங்கும் என்னை அணுகாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நாம் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமாக.